அஞ்சலி முத்தழகு தச்சு அந்த ட்ரெஸ் அப்படியே போட்டு மிதிச்சு ஒரு மாதிரி பண்ணுறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது பயங்கரமாக ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. என்னங்க இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் தான் உங்ககிட்ட சொன்னேன் இல்லை, அதெல்லாம் பண்ணாதீங்க, ட்ரெஸ் எல்லாம் தைக்காதீங்க அப்படின்னு நான் முத்தழகு உங்ககிட்ட நான் சொன்னேன். ஆனால் நீங்கள் கேட்கவே இல்லை. நீங்கள் அந்த குழந்தை மேலே ரொம்ப பாசம் வச்சுருக்கீங்க, அதனால தான் இப்படிலாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பூமி சொல்கிறாரு. ஆமாங்க, எனக்கும் தெரியுது. ஏதோ எனக்கு என்னன்னே தெரியல, மீனாட்சி மேலே என்னையும் அறியாமல் ஒரு பாசம் வச்சிடறேன். அதனால தாங்க இப்படிலாம் நடக்குது. என்னால் அந்த குழந்தைய வந்து வெறுக்க முடியலங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்தழகு சொல்கிறாங்க. சரி விடுங்க, திமிர் பிடிச்சவ அஞ்சலி, அதனால தான் அப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பூமி ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்காரு. அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க. டைரக்டர் எல்லாருமே இருக்காங்க. சூப்பராக அழகாக அஞ்சலி வந்து ஒரு ஃப்ராக் மாதிரி போட்டுட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்காங்க. அம்மா குழந்தைக்கு அந்த சின்ன ஃப்ராக்கை போடு அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி சின்ன அழகாக ஃப்ராக்கெல்லாம் போடுறாங்க. போட்டோடனே அப்படியே கொண்டு வந்து உட்காராங்க. சரி அட்வர்டைஸ்மெண்ட் ஓகே ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சொல்கிற மாதிரி நீங்கள் வாக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே வாக் பண்ணிவிட்டு வராங்க. அப்படியே டேரக்டர் பார்த்துட்டே இருக்காரு. கொஞ்ச நேரம் பார்த்துட்டோன்னே பார்க்குறாரு. இங்கே பாருமா, குழந்தையோட அம்மா தான் வேணும், நீ எதுக்காக இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலியை பார்த்து கேட்குறாரு. நான் தான் குழந்தையோட அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், இவங்க தான் குழந்தையோட அம்மா, இவங்க தான் எங்களுக்கு பிடிச்சிருக்கு, அதனால தான் நாங்கள் பணம் கொடுத்தோம், நீங்களாம் நடித்தா நான் ஒத்துக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டர் சொல்கிறாரு. என்ன பேசுகிறீங்க, இந்த குழந்தையோட அம்மா அஞ்சலி தான் அப்படின்னு சொல்லிட்டு ரெஜினா பயங்கர கோவமாக சொல்கிறாங்க டைரக்டர்கிட்ட. டைரக்டர் பயங்கரமாக டென்ஷன் ஆகிறாரு. கிடையவே கிடையாது, இவங்க கிடையாது, இவங்கள வச்சு நான் எந்த ஆடுமே எடுக்க மாட்டேன், இந்த குழந்தையோட அம்மா தான் வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த முத்தழகு ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ரெஜினா பயங்கர கோவமாக சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பூமி முத்தழகு ரெண்டு பேருமே கேட்டுட்டு இருக்காங்க. பார்த்தீங்களா அங்கே என்ன நடக்குதுன்னு, நீங்கள் தான் ஆடில் நடிக்கணும்னு இருக்குது, அதனால தான் இதெல்லாம் நடக்குது, அவங்களுக்கு இதெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பூமி சிரிச்சிட்டே நிற்கிறாரு. அஞ்சலி பயங்கரமாக கோவப்படாங்க. என்ன இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கீங்க, என்னங்க உங்களை பார்த்தா அட்வர்டைஸ்மெண்ட்டில் நடிக்கிற மாதிரி தெரில, ஏதோ ஒரு டால் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்ட உடனே பயங்கரமாக கோவம் வருது அஞ்சலிக்கு. என்னை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது, எதுக்காக நீங்கள் இப்படி என்னை அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டர்கிட்ட பயங்கரமாக சண்டை போட்டுட்ருக்காங்க. உங்ககிட்ட என்ன பேச்சு இருக்குது, இருங்க நான் பேச்சு அவங்கள கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டர் சொல்கிறாரு. அங்கேருந்து பேச்சு வராங்க. வந்தவொடனே இவங்க இல்லை, இவங்க நடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முத்தழகோட ஃபோட்டோவை காட்டுறாங்க. கண்டிப்பாக இவங்க தான் நடிக்கணும், இவங்க நடித்தா தான் அட்வர்டைஸ்மெண்ட் நல்லா வரும் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாரு. அப்போ பேச்சு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், கண்டிப்பாக நான் தான் இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை ஏற்பாடு பண்ணேன், முத்தழகு நடித்தா தான் நல்லா இருக்கும், முத்தழகு நீ தான் குழந்தையோட நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேச்சு சொல்கிறாங்க. அதை கேட்டோடனே டேரக்டர் எல்லாருமே பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. அப்படியே முத்தழகும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. தானே அங்கேருந்து போகிறாங்க. எப்படியாவது குழந்தைய பற்றின டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டரை போய் பார்க்குறாங்க. டாக்டர்கிட்ட கேட்குறாங்க. இங்கே பாருங்கள், அஞ்சலிக்கு இங்கே தானே குழந்தை பிறந்தது, என்னோட குழந்தை இங்கே வந்து மாறி இருக்குது, இந்த ஹாஸ்பிட்டலில் பிறக்கிற குழந்தைக்கெலாம் பாதுகாப்பே கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு தானே சொல்கிறாங்க. நீங்கள் சொல்கிறதுலாம் எதுவுமே கிடையாது, கண்டிப்பாக வந்துட்டு அஞ்சலிக்கு தான் அந்த குழந்தை பிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்கிறாங்க. உங்கள் மூஞ்சில் ஒரு பதட்டம் தெரியுது, கண்டிப்பாக ஏதோ தப்பு நடந்திருக்கு, என் குழந்தை பிறந்தது, என் வீட்டுக்கார் பேர் சேகர், அவர் குழந்தைய கொண்டு வந்து இங்கே ஏதோ வித்துட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணி சொல்கிறாங்க. அப்போது அஞ்சலி கிட்ட தான் என் குழந்தை மீனாட்சியா, உண்மையை சொல்லுங்கள் டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டரை பயங்கரமாக பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கு டாக்டர் இல்லை அதெல்லாம் கிடையாது, இங்கே வாங்க, வந்து இவங்களை ஃபஸ்ட்டு வெளியே தள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக கத்துறாங்க. இவங்களை வெளியே போக சொல்லுங்கள், இல்லைனா போலீஸை வச்சு அடித்து வெளியே அனுப்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் என்ன சொன்னாலும் கண்டிப்பாக என் குழந்தைய நான் கண்டுபிடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தானே வெளியே போகிறாங்க. என்ன இவங்க ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அஞ்சலிக்கிட்ட இருக்கிறது முத்தழகோட குழந்தை, எப்படி இவங்க வந்து இவங்க குழந்தைன்னு சொல்கிறாங்க, ஒன்றுமே புரியலையே எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்காங்க. பயங்கரமாக ஃபீல் பண்ணிவிட்டு தானே போகிறாங்க குழந்தைய பார்க்குறதுக்கு.